வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 10. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணியவன் யார்? பவுல். இஸ்ரவேலரின் தேவனை பற்றிய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம் அல்ல, அறிவுக்கேற்ற. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் எதை அறியவில்லை? தேவ நீதியை. தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து கூறியவர் யார்? மோசே. பவுல் எப்படிப்பட்ட வார்த்தையை பிரசங்கிப்பதாக கூறினார்? விசுவாசத்தின் வார்த்தை. ரட்சிக்கப்பட யாரை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை. கர்த்தராகிய இயேசுவை தேவன் எதிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும்? மரித்தோரிலிருந்து. விசுவாசம் எங்கே உண்டாக வேண்டும்? இருதயத்தில். இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுவது எது? வேதம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் எப்படி இல்லை? வித்தியாசம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவர் யார்? கர்த்தர். எதை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்? கர்த்தருடைய நாமத்தை. யார் இல்லாவிட்டால் கர்த்தரை குறித்து கேள்விப்பட மாட்டார்கள்? பிரசங்கிக்கிறவன். எதை கூறி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகானவைகள்? சமாதானத்தை. எவைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகானவைகள்? நற்காரியங்களை. எதற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை? சுவிசேஷத்துக்கு. விசுவாசம் எதினாலே வரும்? கேள்வியினாலே. கேள்வி எதினாலே வரும்? தேவனுடைய வசனத்தினாலே. தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். தேவனுடைய வசனத்தின் சத்தம் எங்கே செல்லுகிறது? பூமி எங்கும். தேவனுடைய வசனங்கள் எதுவரைக்கும் செல்லுகிறது? பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும். தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள் யார்? இஸ்ரவேலர். எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் என்றது யார்? மோசே. புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றது யார்? மோசே. என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று தீர்க்க தரிசனம் கூறியவன் யார்? ஏசாயா. விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தவன் யார்? ஏசாயா. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலரிடம் நாள் முழுவதும் கைகள் நீட்டி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கன் யார்? ஏசாயா.